ஃப்ரெண்ட்ஸ், திரு விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு ஆதரவாக முட்டு கொடுக்க வரவன் போகிறான், மூளையெல்லாம் அடமானம் வச்சுட்டு வந்துடுவாங்க போல. அப்படித்தான் அவங்க ஒவ்வொருத்தனும் பேசுகிறாங்க. ஏன்னா கரண்ட்டு, அதாவது மின்வெட்டு ஏற்பட்டுச்சுன்னா கேள்வி கேட்கக்கூடாதான். இங்கே ஒரு பண்ணாடை ஒருத்தன் சொல்கிறான், அதை என்னென்னு பார்த்துட்டு வாங்க, திரும்ப பேசுவோம். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க, இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இவர் சொல்கிறாரு, வீட்டில் கரண்ட் இல்லைன்னா கேள்வி கேட்காதீங்க, சோலார் சிஸ்டம் போட்டுக்குங்க. எப்படி சோலார் சிஸ்டம் போட்டுக்கிறோம்? சோலார் பேனலுக்கும் சோலார் சிஸ்டத்துக்குமே வேறுபாடு தெரியாத இந்த முட்டா கோயிலுக அந்த தாவேக்கா ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறோன்ற பேரில் முட்டாள்தனமாக வந்து இப்படி வளர்கிறாங்க. கரண்ட் இல்லைன்னாலும் 6 மாதத்துக்கு கேள்வி கேட்கக்கூடாதான். அப்போ 6 மாதத்துக்கு இருட்டிலே கிடந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு பாட்டி கரண்ட் எல்லாமே இறந்து போச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் நோயினால் ஆக்சிஜன் வந்து வச்சு தான் அவங்கள பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ கரண்ட் இல்லாதனால அவங்களுக்கு ஆக்சிஜன் சரியாக கிடைக்காம இறந்தே போயிட்டாங்க. அப்போ இப்படி யார் செத்து போனாலும் பரவாயில்ல, நாட்டில் 3 வயசு குழந்தையிலேருந்து 85 வயசு பாட்டி வர பாலியல் வன்புணர்வு பண்ணி செத்து போனாலும் பரவாயில்ல. இவனுங்களை பொறுத்தளவு தாவேக்கா ஆட்சி, திரு விஜயருடைய ஆட்சிக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது.